அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் புகும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படியாக ஆரோக்கியம் உண்டாக்குகிற ஒரு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அதை குறித்து உங்களுக்கு மனதில் ஒரே வேதனையாக இருக்கும். ஐயோ, எனக்கு இந்த காரியம் இன்னும் முடியவில்லையே. அருமையான சகோதரர் ஆராதனையில சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே ஏன் எனக்கு இன்னும் நடைபெறவில்லை, ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறவர். அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டு. சரீர பலவீனமாக இருக்கலாம், ஆவிக்குரிய விடுதலை வேண்டுமாக இருக்கலாம், அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டதான சூழ்நிலையிலே உங்களுக்கு இந்த காரியம் இன்னும் நடைபெறவில்லையே, இன்னும் நிறைவேறவில்லையே, ஐயோ நான் என்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறேனே, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கிறதே, எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே யாரும் என்னோடு கூட நல்ல முறையிலே நல்ல காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு தடைகள் காணப்படுகின்றதே என்றதான ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் வளர்ச்சி. வளர்ச்சி என்ன வளர்ச்சி? கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா. என்ன கொழுத்த கன்று? ஆமென். கொழுத்த கன்று என்பது செழிப்பை குறிக்கிறது. செழிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும்? ஆதியாகமம் 41வது அதிகாரத்தை எடுக்கும் பொழுது அந்த 41வது அதிகாரத்தில் சில காரியங்களை பார்க்கிறோம். என்ன? 7 பசுக்கள் வருகின்றன. அந்த 7 பசுக்களும் அழகும் புஷ்டியுமாக இருக்கின்றது. 7 பசுக்கள். இன்னொரு 7 பசுக்கள் வருகின்றன. அந்த 7 பசுக்கள் எப்படி இருக்குது? அவலட்சணமும் கேவலமுமான 7 பசுக்கள். அப்போ இந்த 7 பசுக்கள் அழகும் புஷ்டியுமாயிருக்கிற அந்த பசுக்கள் எதை குறிக்கிறது? செழிப்பான 7 வருடங்களை குறிக்கிறது. அவலட்சணமும் கேவலமுமான 7 பசுக்கள் எதை குறிக்கிறது? பஞ்சம், வறட்சி நிறைந்ததான 7 வருஷங்களை குறிக்கிறது. அப்ப ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், கொழுத்த கன்றுகள் என்று எதை குறிக்கிறது? செழிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நோஞ்சானா மெலிஞ்சி அப்படி கிடக்கிற அந்த பசுக்களை போல அல்ல, நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல அல்லேலூயா வளர்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். வரலையா சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, நான் ரொம்ப பணக்காரன் ஆயிட்டா நான் தேவனை மறந்துடுவேன். அதுக்குன்னு ஒரு வசனம் இருக்கு நீதிமொழிகள்ல. ஞாபகம் இருக்குங்க? அன்றாட உள்ள படி எனக்கு அளவுங்க. நான் ஆசீர்வாதத்தை பெற்று உங்களை மறந்து விடக்கூடாது, அதனால அன்றாடம் அளக்க வேண்டிய பழியை எனக்கு அளங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நீதிமொழிகள். அதை எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு நிறைய தந்துடாதீங்க, நான் உங்களை மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க நினைவை மாற்றிக்கொள்ளுங்க. வரலையா சொல்லுங்க. அது தவறு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார், உங்களை செழிப்பா வைக்கிறார்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டில் உங்க பேங்க்ல சேர்த்து வைக்கிறதுக்காக இல்லை, பஞ்சத்தில் பட்னியா கிடக்கிற மக்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு. வரலையா சொல்லுங்க. அந்த 7 வருஷமும் செழிப்பாய் புஷ்டியாய் பசுமையாய் இருந்த வருடங்கள்ல தானியங்களை யோசேப்பு சேர்த்து பண்டகசாலையில் வச்சிருந்தாருனாலதான் அந்த 7 வருஷங்கள் மெலிந்ததும் அவலட்சணமும் கேவலமான அந்த பஞ்சம் நிறைந்த அந்த நாட்களில் அதை பிறருக்கு கொடுத்து அவன் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தான். ஒரு அலையா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்முடைய பணம் நமக்குன்னு நம்ம நினைக்கிறோம், நல்லதுதான் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும். ஆனா மீதிய யார் கொடுக்கணும்? பஞ்சத்தில், வறுமையில, பட்டினியில இருக்கிற மக்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் உங்களை கொழுத்த கன்றுகளாக வளர விரும்புகிறார் கர்த்தர். வரலையா சொல்லுவோமா? நீங்க கர்த்தரை மறக்கிறதுக்காக அல்ல, உங்களை கொண்டு அநேகர் கர்த்தரை நினைவு கூற வேண்டும். ஐயோ, இந்த மகராசன், இந்த அண்ணா எனக்கு இதை ஹெல்ப் பண்ணாரு,
அதனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களை இன்னும் ஆசீர்வதிங்க, அவங்க இன்னும் எனக்கு கொடுக்க உதவி செய்யுங்கன்னு அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு இல்லையா சொல்லுவோமா? பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இல்லை பாஸ்டர், அவங்க வாங்கிட்டு என்னை மறந்தே போயிடுவாங்க. பரவாயில்ல, அவங்க மறந்தா கூட இன்னொருத்தர் உங்களை கொண்டு வருவார், ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் மறந்துடுவாங்க. ஆனா பார்வோனுக்கு ஆண்டவர் சொல்லுவார். ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க ஏன் தெரியுமா? நாளைக்கு சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் போய் அங்க ரெக்கமெண்டேஷன் சொல்லி தான் யோசேப்பு பிரதம மந்திரி ஆவான்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அவர்களை மறக்க வைத்தார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் மறந்துட்டாங்க, நன்றி கெட்டவர்கள் நினைக்காதீங்க. அது கர்த்தருடைய சித்தம். ஆனா கர்த்தர் பார்வோனுக்கு உங்களை நினைப்பூட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. உங்களை பெரிய பெரிய தலைவர்களுக்கு உங்களை குறித்து ஞாபகம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு உங்களை குறித்து ஞாபகம் வரும். கர்த்தர் நினைப்பூட்டுவார். மொர்தெகாயை எல்லாரும் மறந்துட்டாங்க. ராசா அந்த 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 டைரியை புரட்டும் பொழுது அங்க மொர்தெகாயுடைய பேர் இருக்குதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே ராஜா கேட்கிறாரு, மொர்தெகாய்க்கு நம்ம ஏதாவது சன்மானம் கொடுத்தோமா அப்படின்னு. இல்லங்கடா, இல்லங்க ராஜா, ஒண்ணுமே கொடுக்கல, கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அவனுக்கு என்னன்னா செய்யணுமோ யாரை வச்சு செய்தாரு? ஆமான வச்சு செய்தாரு. ஆமா நினைச்சுக்கிட்டா நமக்கு தான் எல்லா வெகுமதியும் கிடைக்க போகுது. நம்மளை தான் குதிரை மேல ஏற வச்சு, ரதங்கள் மேல ஏற வச்சு ஊரெல்லாம் உலாவு கொண்டு வருவாங்கன்னு நினைச்சு பார்த்தா கடைசியில காரியம் மாறுதலாய் முடிந்தது. வரலையா சொல்லுமா? இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எழும்புகிற அகங்காரிகளும் அக்கிரமக்காரர்களும் உங்கள் முன்பதாக வெட்கப்பட்டு போகும்படிக்கு உங்களை வளரச் செய்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. சாதாரண வளர்ச்சி அல்லங்க, கொழுத்த கன்றுகளாக நீங்க வளருவீர்கள். வரலையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க கொழுத்த கன்றுகளாக வளருவீர்கள். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த திட்டங்களுக்கு நீங்களும் இசைந்து அவருடைய செட்டுகளின் கீழே அடங்கி நிழலில் வந்து தங்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கொழுத்த கன்றுகளை போல நீங்கள் வளருவீர்கள். கொஞ்சம் வரலையா சொல்லுவோமா? எங்கேயாவது வேதாகமத்தில் தன்னுடைய தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கின அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை கர்த்தர் மீட்டிருக்காரா இல்ல மீட்காம விட்டுட்டாரா? விட்டிருக்கிறார் இல்லையா? தானியேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் கொண்டாங்க. அந்த கூட்டத்தை வாசிப்போம். 6வது அதிகாரம், தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம். ஒரு பெரிய லிஸ்டுங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தானியேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை கொண்டு வராங்க. வாசிப்போம் 2வது வசனம் தொடங்கி. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. 4வது வசனம் தொடங்கி வாசிப்போமே. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். பாருங்க, பிரதானிகளும் தேசாதிபதிகளும், கவர்னர்ஸ் அண்ட் satraps, they sought to find some charge against Daniel concerning the kingdom. இன்னைக்கு உங்க இடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்கு கொஞ்சம் பேர் எழும்புவாங்க, வரலையா? ஆனா அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. வரலையா சொல்லுவோமா? அதோடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கீழே வாசித்து பாத்தீங்களா? யாரெல்லாம் 7வது வசனத்தின் பின்பகுதி வாசிக்கிறேன். ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் 5 விதமான என்னது 5 விதமான மினிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி 5 விதமான மனிதர்கள். அல்லேலூயா. வேதாகமத்தில் 5 விதமான ஊழியம் இருக்குது. இங்க 5 விதமான அட்டூழியம். யாருக்கு விரோதமாக? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. ஒரு ஆளியா சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணாங்க. தானியேலை ஒடுக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் ஒரே ஆளு பாஸ்டர், அவங்க எல்லாரும் கூட்டிட்டு எனக்கு விரோதமா வந்தாங்க பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உடனடியாக சொல்லணுமா?
ஏன் தெரியுமா? ஒத்தைக்கு வர முடியல, அதனால கூட்டம் கூடி வந்திருக்காங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்ப யாருக்கு வல்லமை கூடுதல்? தானியேலுக்கா அந்த 5 கூட்டத்தில் உள்ளவங்களுக்கா? தானியேலுக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்க. எங்க அழுதுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பேருக்கு அப்படியே புரியவே மாட்டேங்குது. இதுக்கும் பவர் பாயிண்ட் போட்டு ஒவ்வொரு பாட்டு அதை காணிங்க, அதை ஆரோ போட்டு அதை ஹைலைட் பண்ணி, அப்படியா நீங்க சின்ன பிள்ளைகளா? ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் ஒரே மனிதன், அவனுக்கு எதிராக 5 கூட்டங்கள் திரண்டு வருகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த தானியேல ஒருத்தனுக்கு ஒருத்தனை நேரடியா வந்து சந்திக்க முடியல, அவனால ஜெயிக்க முடியல. ஆனால் 5 பேர் கூடி சேர்ந்து ராஜாவையும் கூட அவங்களுக்கு கூட்டாளியாக அழைத்து ஒரு சட்டத்தை உயர்த்த தீட்டுகிறார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. எப்ப தெரியுமா? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் மாத்திரமல்ல, நேபுகாத்நேச்சாரின் ராஜ்யபார காலத்திலும் அந்த தானியேலுடைய அந்த காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. எந்த ராஜா வரட்டும், எந்த மந்திரி வரட்டும், எந்த ஜனாதிபதி வரட்டும், நாங்க அந்த போஸ்ட்ல தான் இருப்போம். அப்படி சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். உங்களுக்கு உயர்வு உண்டு. ஆமீன். ஆமீன். உயர்வு வேணுமெல்லாம் ஆமீன் சொல்லுங்க. இல்லாதவங்க, பாஸ்டர் நீங்க சொல்றது இப்போ நல்லதா இருக்குது பாஸ்டர், நாளைக்கு ஆபீஸ் போனாதான் தெரியும் அவர் என்ன போட்டு என்ன பண்றா தெரியுமா அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்குது. தைரியமா இருங்க தம்பி, தைரியமா இருங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அந்த நீதியின் சூரியனுடைய செட்டிகளின் கீழே அடைக்கலம் புகும் பொழுது எந்த ராஜாவும், எந்த பிரதானியும், எந்த தலைவரும், எந்த மந்திரியும், எந்த ஜனாதிபதியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? காசு கொடுத்து என்னன்னாலும் செய்வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் நீதி செய்வார். ஒரு அல்லையா சொல்லுங்க. நீதியின் சூரியன் உங்களுக்கு உதிக்கும். ஆமென். அப்போ அந்த வளர்ச்சியை பாருங்க, தானியேலுடைய வளர்ச்சியை யாரும் தடை செய்ய முடியல. கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதெல்லாம் ஓல்டு டெஸ்டமென்ட் பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமென்ட், புது டெஸ்டமென்ட் வருது வாயில. புதிய ஏற்பாடுல பாருங்க, பவுலையும் சீலாவையும் பிடிச்சி கைய காலை கட்டி எங்க போட்டாங்க? உட்காவல் அறையில் அடைத்து போட்டார்கள். சீக்கிரம் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போட்டாங்க. அவங்க சும்மா இருந்தாங்களா? சிறைகளின் நிழலில் போய் அந்த செட்டுகளின் கீழே போய் ஆண்டோட பிரசன்னத்தை வரவழைத்தாங்க, ஜெபித்தாங்க, துதித்தாங்க. தேவ பிரசன்னம் வந்தது. கையில் உள்ள கட்டுகள்லாம் கலந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறவுண்டது. எல்லாரும் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்றார். அன்னைக்கு பிரிசன்லயே ஒரு பெரிய பிரேயர் மீட்டிங் நடந்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் அந்த ஜெயிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு பாருங்க, அரசாங்கம் பிடித்து அவர்களை அடக்குமுறை செய்து கட்டி வைத்திருந்தாலும் அவர்களை அடக்க முடியல. அவருடைய ஊழியம் வளர்ந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 பேரோட தொடங்கினாரு. 12 பேரோட தொடங்கினாரு. இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்த பின்பு அங்க யாரும் இல்லை, மிச்சம் மீதி வந்தது யாரு? யோவான் ஒரு சீஷன் தான் வந்து நின்னாரு. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு சபைகள் வளர்ந்தது, பெருகினது, வளர்ச்சி அடைந்தது. அதுதான் ஆவியானவருடைய காலம். நம்ம இன்னைக்கு இருக்கிற காலம். ஒரு சொல்லுவோமா? எழுபது தேவன் நாமத்தை மயப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை நம்ம மனப்பாடமா சொன்னா போதாது, அதை நம்ம அறிக்கை பண்ண வேண்டும், அதை நமக்கென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். இருளில் நடமாடும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய்.
அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் எல்லாரும் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். என்னுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். விசுவாசிக்கிறவர்களையா சொல்லுங்க, யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான அழுத்தங்கள் வந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போகும்படிக்கு கர்த்தர் இவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கர்களை நீங்கள் மிதிப்பீர்கள். அக்கிரமை செய்கைக்காரரும் அகங்காரிகளும் உங்களுக்கு முன்பதாக அடக்கப்படுவார்கள். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் ஆமென் நிறைவான பலனை தருவார் என்று ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பலன் மாத்திரம் அல்ல, நிறைவான பலன் உண்டாகும். நிறைவான பலன், நிறைவான பூரணமான விடுதலை 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 கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் உங்கள் கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். சரீர பலவீனங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். ஆவிக்குரிய போராட்டங்கள், மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். தேவனுடைய வார்த்தை உண்மையும் சத்தியமுமானது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது தேவன் உங்களை விடுதலை ஆக்குகிறார். தேவனுடைய வார்த்தை உங்களை விடுதலை செய்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிற இயேசு உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில நீங்கள் போகிற காலங்கள், கர்த்தர் கழுகு தன்னுடைய செட்டிகளின் மேல் தன்னுடைய குஞ்சுகள் அமர செய்யும்படிக்கு பறந்து வந்து உங்களை விடுவிக்கிற தேவன். மலையின் மேல் ஜெபித்துக் கொண்டிருந்த ஆண்டவர் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்ததான சீஷர்களை காக்கும்படிக்கு எப்படி வந்தாரோ தெரியாது, அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து அந்த ஜலத்தின் மேல் நடந்து வந்து தன்னுடைய மக்களை அவர் காப்பாற்றினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் மெலிந்து தேய்ந்து சோர்ந்து போக தேவையில்லை. உங்களை கர்த்தர் அழகும் புஷ்டியுமான கொழுத்த கன்றுகளாக உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னார். கர்த்தர்
ஆபிரகாமின் மூலமாக அநேகரை ஆசீர்வதித்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தனிமையாக இல்லை, நீங்கள் ஒருவராக இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஷபா ரபா திமாரி கபல ரபா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், கண்ணீரை துடைத்தரலும், கவலைகளை போக்கியறலும், தைரியம் ஊட்டியறலும், அற்புத அடையாளங்களை செய்திரலும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.